பாதி பாதி சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் கொடுத்தாரு, அவரும் அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அங்கே ஒரு ஒளிஞ்சு நேரம் பார்த்தீங்கன்னா சார், ஹாய் சார், வீடியோ எடுக்கிறேன்னு மறைஞ்சின்னு சார் கையை மட்டும் ஏறா. சரி சரி, ரொம்ப நேரமாக பார்க்குறியே, என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலையே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு சென்னை விலாக்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே எனக்கு. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் பர்சனை போய் நான் சந்திக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து கோயம்பேடு வந்திருக்கேன். கோயம்பேட்டிலேருந்து கிளம்பாக்கில் பஸ் இருக்கா இல்லை கோயம்பேட்டில் பஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ கோயம்பேட்டிலேருந்து போயிட்டு, ஸோ கோயம்பேட்டிலேருந்து கிளம்புறதுல எப்படின்னு தெரியல. ஸோ போய் பார்த்துட்டு பஸ் ஏறிட்டு உங்களை அந்த ஸ்பெஷல் பர்சன் யார், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்பேடு பைக் பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கேன். வண்டியை வேறு இங்கே விட்டுருக்கேன். ஸோ ஒன்றாவது நினைக்கிறேன். ஸோ போய் இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த ஸ்பெஷல் பர்சனை போய் பார்க்க போகிறேன், நீங்களும் பார்த்துருங்க. அவளோட நானும் இருக்கேன் போய் பார்க்கறதுக்காக ஸ்பெஷல் பர்சனை. ஸோ பார்ப்போம் லக்கு இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா இந்த ஸ்பெஷல் டேயில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் பார்க்க முடியுமான்றது லக்கு தான். நான் தேடி போகிற பர்சன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வச்சுருந்தாச்சு. ஸோ கிளம்பாக்கில் தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. போய் பார்ப்போம். நல்லா தான் கட்டி வச்சுருக்கானுங்க போல். எவன் ஓட்டு காசுன்னு தான் தெரில. என்ன சொல்கிறீங்க? அப்படியே அரசியல் பேசாதடா, அடிப்பாங்கடா. கரெக்டு தான். சரி பேசாமல் இருக்க முடியல. சரி பார்ப்போம் வாங்க. தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளோட ஸ்நாக்ஸ். ஸோ ஒரு 2 ஹவர்ஸு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறேன். எல்லாருமே அவங்க தான். ஸோ ஹெல்ப் பண்ணுறேன்னா ஃபோன் பண்ணுமா பையனுக்கு கொடுங்க, போடலாம். இது வர வர வேண்டிய லொக்கேஷனில் வந்து சேர்ந்தாச்சு. ஒரு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சர்ப்ரைஸ் தான். ஸோ எங்கே வந்திருக்குன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அண்ணாமலையானுக்கு ரோவரை தான் நீங்கள் பொண்ணு. இவரை பார்க்க தான் வந்திருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒன். அப்பனை ஈசை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. மழை பெய்யுது தெரியுதா? தெரியும். கேமரா ஓடிச்சுன்னா மழை பெய்யுது தெரியும். கேமராவில் ஒரு ட்ராப் கூட படலை போல. என்னங்க நல்லா சாப்பிடுங்க. காயா இருக்கா? சின்னையா என்ன அப்படியே போட்டு போயிட்டீங்க? வேணாவா? காயா இருக்கா? ஓ மை காட், இதுக்கு நான் பொறுப்பல்ல, மன்னிச்சு விடுங்கள். ஓகேவா? கோவப்பட்டே நான் அச்சிடாதீங்க. பாய் 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 சொல்லாமல் போகிறீங்க. சின்னையா தேங்காய் வேணுமா? போடா அப்படின்ட்டு போகிறாரு. அவங்க கொடுத்தா சாப்பிட்றோம். எல்லாரும் பாதி பாதி சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் கொடுத்தாரு, அவரும் அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான் சாப்பிட்டாரு. தலைவன் நல்லா சாப்பிட்றாப்புல. இல்லை எந்த காயாக இருக்கிறதுனால சாப்பிடல. பாட்டுக்குட்டிய சாலக்குட்டிய பாட்டுக்குட்டிய வரல. எப்படி கூப்பிட்டாலும் வரல. பாட்டுக்குட்டிய கை கொடுங்க.
பாட்டுக்குட்டியா சால்குட்டியா கண்டுக்கவே மாட்டீங்க. போடா, நான் வரமாட்டேன். அங்கே பாருங்க நிறையா இருக்காங்க. பாட்டுக்குட்டியே சேல குட்டியே பயப்படாதீங்க. தேங்க்ஸ் சொன்னியா நீ. உனக்கு அந்த பழக்கம் காயாக இருக்குது, தூக்கி கீழே போட்டான். காயாக இருந்தால் சாப்பிட மாட்டீங்களோ சார்? சார் அங்கே ஒரு ஒளிஞ்சின்னு இருக்குது சார். ஹாய் சார், வீடியோ எடுக்கிறேன்னு மறைஞ்சின்னு சார். குட்டி அவரும் காயாக இருக்குது, துப்பிடுங்க. ம் ம் எந்த காயா இருக்கு, அதனால சாப்பிடல. அடிச்சுக்காதீங்க. நீ அப்புறம் எடுக்கலாம் இருந்த நல்லா இல்லை கொடுங்க. ரெண்டு பேரை பாருங்க, அல்டிமேட்டு. அவர் பிரிக்க தெரியாமல் நோண்டிகிட்டு இருக்காரு, இவர் பிரித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுருக்குது. ஆக்சுவலாக இஸ் மம்மி இஸ் டாட்டரா இல்லை சன்னாத்த நிறைய ஆங்கிளில் போயின்னுக்கிறான் இவன். ஆனால் ஒரு ஆங்கிளும் செட் ஆகலை போல இவனுக்கு. போடு தலைவா. அவ்வளோ இப்படி போடு, அப்படி போடு. அந்த ப்ளூ கலர் சட்டை ரொம்ப நேரமாக போஸ்ட் கொடுத்துனுக்குது, அது வேட்டி கட்டின்னு. எடுத்து தொலைங்கடா, நான் போகிறேன். இன்னும் முடியலையாடா உங்களுக்கு? தலைவன் செம்மாலாம் போஸ்ட்லாம் போடணும் தலைவா. அவ்வளோதான், இது போதும். நீ தான்ப்பா ஸ்பிரிச்சுவல், போப்பா. வேற என்ன கொடுங்க போ. என்னடா எடுக்கிற? இரு, நான் இங்கேருந்து பேக் ஷாட் சொல்கிறேன், அதுலேருந்து எடு. இப்போ நான் இப்படி எடுக்கிறேன், நான் இப்படி நிற்கிறேன், இப்படிருந்து எடு. சார் ஓகே மச்சான், காற்று தெரியுது, பரவாயில்ல. காற்று தானே தெரியக்கூடாது, கையை மட்டும் ஏறா. சரி சரி, ரொம்ப நேரமாக பார்க்குறியே, என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலையே. ஒன்று அடுத்தலாம் ஒன்று. இப்போ நீ என்ன எடுக்கணும்? ஏய், கேமரா முதல்ல ஆன் பண்ணுறா. ரொம்ப நேரமாக எடுத்துருக்காங்க. ஆஹா, வளர்ந்துச்சா? ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், அர்ச்சனை பண்ணிட்டேன். ஸோ அண்ணாமலையை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் தான் இருக்குது, சும்மாலாம் போய் பார்த்துட முடியாது அண்ணாமலையான. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் மனசு நல்லா காற்றடிக்குது, வேறு லெவலில் காற்றடிக்குது. ஸோ கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபு. ஏன் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ அதனால தான் அண்ணாமலையார் கோயிலில் வந்துருக்கேன். ஹாப்பியாக இருக்குது அண்ணாமலையை பார்த்ததில் எனக்கு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வேறு லெவலில் கிளைமேட்டில் இருந்தது. அதே மாதிரி சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உள்ள ஒருத்தவங்க அவங்க நினைக்கிறேன் வீடியோ கால் பண்ணியிருக்காங்க, ஃபோன் மாட்டிடுச்சு. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது கோயிலில். நீ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் த வீடியோ இன் ஒன் பில்லர். ஸோ அதனால் வந்துட்டு நான் உள்ளே போய் சாமியை வீடியோ எடுக்கல, என்ன நானே வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இது பேர் ஒரு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையானே கையிலையா உசுரை ஒப்படைச்சிட்டேன், நீ என்னை பார்த்து கோயிலுக்கு எப்படியோ ஒப்படைச்சிட்டேன். அண்ணாமலையான் நம்ம பார்த்துப்பாரு, வேற லெவலில் அண்ணாமலையானே. ஸோ நீங்களும் சாமியை பார்க்கல, வெறும் கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு அப்படி போகிறீங்கன்னா, நம்ம ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா அண்ணாமலையான அந்த ரீசனும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஜாலியாக போய் நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம். அதை பார்த்தீங்களா, பட்டியம் குட்டியமாக வச்சு உக்காந்துட்டேன். இதாங்க நம்ம வாழ்க்கை, ஜாலியாக இருக்கும். இனிமேல் அண்ணாமலையை பார்த்தாலே ஒரே புன்னகை தான், சிரிப்பு தான், ஒரு ஜாலி தாங்க அண்ணாமலையை பார்த்தாலே.
மூஞ்சே நல்லா பிரகாசமாக இருக்கும் இன்னைக்கு, என்ன எனக்கே தெரில. ஸோ நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப், சும்மாலாம் சொல்லலை. ஓகே, பாய் பாய் ஃப்ரம் சென்னை vlogs. ஸோ vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ காய்ஸ். சென்று வருகிறேன் வீட்டுக்கு.